ஃபஸ்ட்டு வந்து பருப்பு தக்காளி பூண்டு போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கஞ்சிடலாம். சிம்பிளான முறையில் வந்து நம்ம வந்து இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐயங்கார்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டைல் தான் இது. சூப்பராக இருக்கும். இது வந்து ரைஸுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மசிஞ்சிருப்பீங்கன்னா நம்ம வந்து பாப்பாடு தேவணும் இல்லையா, இந்த ஆயிலே இருக்குது. நம்ம இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் நல்லா வந்து கொதிக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வந்து ஸோ பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு வந்து போட்டுட்டு நல்லா வதங்கிடும். வதங்கிட்டு இப்போ எப்பவுமே வந்து முருங்கைக்காய் வந்து நிறைய அந்த மேலே தோலெல்லாம் எடுத்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் வதங்கிட்டோம். ஸோ நல்லா வதங்கிட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொதிச்சு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது, கொதிக்கிட்டோம் நல்லா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி கொச்சின்னு இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ இப்போ வந்து கொட்டிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 to 4 விசில் வந்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி விசில் போட்டுட்டு வச்சுட்டு போனாக்கா ஒரு 3 விசில் வந்து பிறகு நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக வந்து இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு.